99 ஆடை காட்டலாம் நாடு முக்கியம், அதனாலும் தேடுறாரு. அந்த வெள்ளிக்காசு அவளுக்கு முக்கியம், அதனாலும் தேடுறாரு. அந்த மகன் அந்த தகப்பனுக்கு முக்கியம். இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னா, நீ எனக்கு முக்கியம். எபேசியர் 1:3 வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள்ள உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்கள் இருப்பதற்காக அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை சூஸ் பண்றது, அதாவது நம்மை சூஸ் பண்ணுகிறாங்கிறது ரொம்ப முக்கியம், நமக்கு மதிப்புள்ள ஒரு காரியம். ஸ்கூலில் இருக்கீங்க, உங்களை எதுலேயுமே எவனுமே சேர்த்துக்கல, உங்களுக்கு எப்படி இருக்கும்? கபடியில் போய் நிற்கிறீங்க, பாப்பா கபடி கிடையாதுட்டாங்க. கொக்கோவில் நிற்கிறேன், கொக்கோ உனக்கு இல்லை. கிரிக்கெட் நிற்கிறீங்க, உனக்கு இல்லை. எல்லாருமே உங்களை தள்ளி விட்டாங்கன்னா எப்படிங்க உங்களுக்கு ஃபீலாக இருக்கும்? நல்லா இருக்குமா? நம்ம ஆடியன்ஸாகவே இருந்துட்டு போயிடுவோம்ன்றோமா? என்ன விளையாட முடியும்னு நினைக்கிறீங்க, ஆனால் யாருமே உங்களை ஆட்டையில் சேர்த்துக்கவே இல்லை. சின்ன பிள்ளைங்க 4 பேர் விளையாடுறாங்க, நீ கிடையாது போ. சின்ன பிள்ளைக்கு அழுக வந்துடும். யாருமே நினைச்சாக்க மாட்டுக்காங்க அழுகுல. ஏன்? அப்ப சேர்க்க வேண்டும், தன்னை சூஸ் பண்ண வேண்டுங்கிற ஆசை இருக்கு. ஆண்டவர் உங்களை உலக தோற்றத்துக்கு முன்னே முதல் ஆளா சூஸ் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஆளா சூஸ் பண்ணாருங்க. எப்ப சூஸ் பண்ணாரு? உலக தோற்றத்துக்கு முன்னே இவனை ஆட்டையில் சேர்ற முதல்ல சூஸ் பண்ணிட்டார். நீங்க நல்லதும் செய்யல, கெட்டதும் செய்யல, உங்களுக்கு விளையாட தெரியுமா விளையாட தெரியாத உங்களை முதல்ல ஆளா பிடிச்சி உள்ள விட்டார். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களை தான் என்ன மேலாட்டம் உங்களை முதல்ல பேரை கூப்பிட்றாங்க. அந்த காம்படிஷனில் முதல்ல நான் அவனை கூப்பிடுங்கிறாங்க. அந்த போட்டிக்கு முதல்ல அவனை கூப்பிடு. எப்படி இருக்கு 4 பேருக்கு முன்னாடி? எப்படிங்க இருக்கும்? அதான் உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை சூஸ் பண்ணாருங்கிறார். பிறந்ததுக்கு அப்புறம் நல்லது செஞ்சேன் கெட்டது செஞ்சு சூஸ் பண்ணாங்க. உலக தோற்றத்துக்கு தான் உங்களுக்கு ஒரு தேவனுடைய ஒப்பீனியன். யாருக்குள்ள சூஸ் பண்ணா? அடுத்த வசனம், பிரியமானவருக்குள் தேவன் உங்களை சூஸ் பண்ணார். திரும்பி வாசிக்கிறேன். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்திரன தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்திரன. ஆங்கில பைபிளில் படிச்சு பார்த்தீங்கன்னா he accepted in the beloved இருக்கு. பிரியமானவருக்குள் தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்மை ஏற்றுக்கொண்டது எதுக்கு? யாருக்குள்ள ஏற்றுக்கொண்டிருக்கிறார்? பிரியமானவருக்குள்ள ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதாவது நம்மை குறித்து தேவனுடைய அபிப்பிராயம் ரொம்ப முக்கியங்க. நம்மை தேவன் எப்படி பார்க்கிறார், எந்த விதத்தில் பார்க்கிறார், வேண்டா வெறுப்பை ஏற்றுக்கொள்வது கிடையாது. பிரியமான கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்மை பார்க்கும்போது அவருக்கு பிரியம். இந்த லூக்கா 15 அந்த காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன மகன், ஏன் அதெல்லாம் முக்கியமானா அவங்களுக்கு அதில் விலையேறப்பட்டவங்க தான். ஒரு விலையேற 99 ஆடை காட்டலாம் நாடு முக்கியம், அதனாலும் தேடுறாரு. அந்த வெள்ளிக்காசு அவளுக்கு முக்கியம், அதனாலும் தேடுறாரு. 5 பைசான்னு தடுவாங்களா? ஏன்னா அதுக்கு முக்கியம் இல்லை. முக்கியமாக இருந்தால் அதை தேட ஆரம்பிப்பாங்க. அந்த மகன் அந்த தகப்பனுக்கு முக்கியம். இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னா, நீ எனக்கு முக்கியம். அந்த வேதம் சொல்ல வேண்டிங்கன்னா, பரலோகத்தில் தேவ தூதர்கள் மத்தியிலே சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு இருக்கும். தேவ தூதர் சந்தோஷப்பட்டான்னு சொல்லலைங்க, தேவ தூதர்கள் மத்தியில சந்தோஷம் உண்டா. தேவதூதர்கள் மத்தியில் யார் இருக்கிறார்? பிதாவாகிய தேவன் இருக்கிறார். தேவ தூதர்கள் சந்தோஷப்பட்டான்னு சொல்லல, தேவ தூதர்கள் மத்தியில மிக சந்தோஷம் உண்டாயிட்டு இருக்கு. மத்தியில் இருக்கிறது யார்? தேவன் இருக்கிறார், பிதாவாகிய தேவன் இருக்கிறார். அப்ப நம்மை ஒரு மதிப்புள்ளவராக பார்க்கிறார், மரியாதை உள்ளவராக பார்க்கிறார். அப்போ அடுத்தவன் என்னை குறித்து என்ன நினைச்சான்னு, அப்போ எனக்கு முக்கியமே கிடையாது. நான் சொத்து இருக்கணும், படிப்பு இருக்கணும், பட்டம் இருக்கணும், அதெல்லாம் நல்லதுதான். அப்படி மேலே எஸ்ரா வெங்கடேசன் எழுதினா அப்படியே வளைச்சி பால் பட்டம் எழுதுறதுக்கு எனக்கு இல்லை. சிலெல்லாம் பலியான பத்திரிக்கை எழுதுவாங்க, எது அதில் ஒரு கௌரவம், அது காலனாக மதிப்பில்லாத படிப்பாக இருக்கும். எம்ஏ பிடி டிடி டூடி டிடி காட்டி அது என்ன சொல்கிறான், ஏபிசிடியை மறைச்சு மாற்றி எழுதி போட்டிருப்பான். ஒருத்தன்ட்ட ஒரு ஆள் கேட்டிருக்காரு, என்னப்பா படிச்சிருக்கேன்னு கேட்டிருக்காரு. நான் பிஏ படிச்சிருக்கேன். ஏப்பா படித்ததே 2 எழுத்து தான் படிச்சிருக்கேன், அது தலையெல்லாம் படிச்சிருக்கேப்பான் இருக்காங்க. ஏபின்னு படிக்க வேணாமா? படித்ததே 2 எழுத்து தான், அதையும் தலையெல்லாம் படிச்சிருக்கேப்பான் இருக்கான். சிலருக்கு அதில் ஒரு கௌரவம் நிறைய. படிச்சுக்குங்க, கமுக்கமாக வச்சுக்கோங்க. அதில் ஏன் இவ்வளோ தூரம் எழுதுறீங்க? அதுக்கும் அது படிக்க பின்னாடி புது போர்டாக போடுவாங்க தெரியுமா? வீட்டுக்கு முன்னாடி
பழைய போட்டோ எடுத்து அந்த எழுதிடுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களோட மதிப்பு மரியாதைன்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கலாம், தப்பு கிடையாது, அது அவங்களுக்கு ஒரு கத்து கொடுக்குது. ஆனால் நம்முடைய மதிப்பு மரியாதைங்கிறது நம்முடைய படிப்போ சொத்து கிடையாது, தேவனுடைய உறவு. தேவன் உங்களை எப்படி காண்கிறாருங்கிறது தான் உங்களோட மதிப்பு மரியாதையும். வேறு எதுலையுமே இழைப்பாராதீங்க. தேவனை குறித்து என்ன நினைக்கிறார், அதான் உங்களுக்கு ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.